ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சாயங்காலமாக தீக்ஷித் அவங்க அப்பா அபி 3 பேர் கிரிக்கெட் விளையாண்டுருந்தாங்க. சர்வீன் வந்து கிளாஸுக்கு ஜாயின் பண்ணியிருக்கான். நாங்கள் வந்து ஒர்க்குக்கு போகிறாங்க. போயிட்டு சாயங்காலமாக பஸ் விட்டு இறங்கியாச்சு. கூப்பிட்றக்கு வர சொல்லி ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் பைக் எடுத்துகிட்டு செல்லியை மட்டும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாரு. உடனே இவனுக்கு 2 பேர் விளையாட விட்டு நாங்களும் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எல்லாத்தையும் பைக்கில் ஓட்டிகிட்டு போனால் திரும்பி அவங்கள கூட்டிகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி கார்லேயே போகலான்ட்டு பைக் கொண்டு போய் நிறுத்திட்டு கார்லேயே போகிறாங்க. 2 பேர்த்த கூப்பிட்டு 4 பேர் கிளம்பியாச்சு. வீட்டில் இது உட்காந்துட்டு ஏதாவது கொடுக்குற கூப்பிட்டோம்னா எவ்வளோ சத்தம் போட்டாலும் வரவே மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி எங்கேயாவது போகிறதுனா நம்மளுக்கு முன்னாடி கிளம்பி நின்றுவாங்க. அப்புறம் கூட்டிகிட்டு வந்தாச்சு. சர்வீனும் கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டுக்கிறான். அப்புறம் மத்தியானமாக வரையில் பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தார். அப்புறம் அவங்களும் வந்ததையுமே எல்லாம் அறிஞ்சிட்டு இருந்தோம். அவங்க மறுபடியும் கிரிக்கெட் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி எடுத்து தான் சாப்பிட்டுக்கிறான். சரி நானே எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க அப்பாவும் செடியெல்லாம் சாப்பிட்ருந்தாங்க. செடி சாப்பிட்டு முடிச்சுட்டு கொட்டை எடுக்கிறாரு வருங்க. அவங்க அப்பாலாம் சாப்பிட்டு விளையாட போயாச்சு. செடி மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலை செய்கிறான். கொட்டை இழுக்கிற அந்த தொல்லியும் பிச்சு போடுறான் நம்ம. எந்த வேலை சொன்னாலும் செடியும் செய்வான். தீக்ஷித் செய்ய மாட்டான், ஓடிடுவான். அப்புறம் பலாப்பழம் எல்லோரும் சாப்பிட்டு ஒரு 7 மணிக்கு ரிலேஷன் ஊர் வந்து பக்கத்தில் இருக்குது, அங்கே போயிட்டு வரலான்ட்டு கிளம்பி போனோம். அப்புறம் அங்கேயே டின்னர் சாப்பிட்டு வந்தாச்சு.